நாராயண நாராயண. சர்வேஸ்வரா, மணக்கோலத்தில் மிக அழகாக உள்ளீர்கள். தட்சனின் மற்ற புதல்விகளுக்கு தேவி சதியின் அதிர்ஷ்டத்தை கண்டு பொறாமை ஏற்படும். தட்சனின் சகோதரன் என்ற முறையில் உனக்கு மற்ற புதல்விகளைப் பற்றியும் கவலை உள்ளது. நாராயண நாராயண. அது என்னவென்றால், பிரம்மதேவனும் நானும் பெண் மாப்பிள்ளை இரு வீட்டாருக்கும் வேண்டியவர்கள். ஆகையால் ஒரு கால் இங்கு, மற்றொரு கால் அங்கு. ஸ்ரீஹரி, கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் ஒன்று கேட்கட்டுமா? நாரதா, பக்தர்களை கோபித்துக் கொள்வது என்பது நம்மை நாமே கோபித்துக் கொள்வது போலல்லவா ஆகும். சொல், உனக்கு என்ன கேட்க வேண்டும்? பிரபு, இன்று மகேஸ்வரனும் தனது யோகி உருவத்தை விட்டு சம்சார சாகரத்தில் மூழ்க தயாராகிவிட்டார். ஸ்ரீஹரி, தங்களை ஒரு சம்சாரியாக காண தேவி மகாலட்சுமிக்கு இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? நாரதா, நடக்கப் போவதை நம்மை விட பிரம்மா நன்கறிவார். அதனால் அவரிடமே கேள். நிச்சயம் பிரபு, நிச்சயம். பிரம்மதேவா, தயவு செய்து கூறுங்கள், அண்மையில் யார் திருமணம் நடக்கப் போகிறது? மாப்பிள்ளை யார், பெண் யார்? மைந்தனே, நடப்பதை பார்த்து மகிழ்ந்திரு. எதிர்காலத்தை பற்றி யோசித்து நிகழ்காலத்தில் நடக்கும் உண்மைகளை தவறவிட்டு விடாதே. ஆயினும் தந்தையே. மைந்தா, எதிர்காலத்தை பற்றி கூறுவது என்பது விதியை மிஞ்சிய ஒரு செயலாகும். தங்கள் சித்தம் தந்தையே. நாரதா, இது உனக்கு தெரியாதா என்ன? ஒருவர் திருமணத்தில் மற்றவர் திருமணத்தை பேசுவது நியதிக்கு புறம்பானது. ஸ்ரீஹரி, எனது அறியாத்தனத்தை மன்னியுங்கள். நாராயண நாராயண. மகனே நாரதா, ஊர்வலத்திற்கு முன்பு நாம் தட்சனின் மாளிகைக்கு செல்ல வேண்டும். பெண் வீட்டார் என்ற முறையில் நமக்கு சங்கரனை வரவேற்க ஒரு புனிதமான வாய்ப்பு கிட்டும். தங்கள் ஆணை தந்தையே. பிரபு, நல்ல நேரம் நெருங்குகிறது. வாருங்கள், செல்லலாம். ஜெய் சிவசம்போ. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. வாழ்க தட்ச மகாராஜா அவர்களே, தங்கள் பெண் சதியின் திருமணத்திற்கு எங்களது வாழ்த்துக்கள். ஒரு பெண் பிறந்த பிறகு அவள் தந்தை காணும் கனவு இன்று முழுவதும் நனவாகி இனிமையாக நிறைவேறப் போகிறது. மகாராஜா, தங்களுக்கு வரப்போகும் மாப்பிள்ளைக்கு 3 உலகத்திலும் இணையானவர்களே இல்லை. அதிக அழகு, அற்புதமானவன், மென்மையானவன், முதன்மையானவன் பகவான் சங்கரன். சதி மனக்கோலத்தில் இருப்பதை பார்த்து எங்கள் மனம் ஆனந்தம் அடைந்து விட்டது அரசே. உங்கள் மனநிலையோ தவிப்பாக எனக்கு தோன்றுகிறது. ஆம், எனது மனநிலை ஒரு நிலையில் இச்சமயம் இல்லைதான். தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக மகள் நடந்தால் ஒரு தந்தை மனம் ஒரு நிலையில் இருக்காது. மகளுக்கு ஏற்ற வரன் கிடைத்து அவளுக்கு அவளது விருப்பப்படி ஒரு சிறந்த வாழ்க்கையும் அமைந்து விட்டால் ஒரு தந்தைக்கு இதைவிட என்ன வேண்டும் அரசே? நாராயண நாராயண. வணக்கம் தந்தையே. பல்லாண்டு வாழ்க. வணக்கம் சகோதரா. வணக்கம். நாரதரே, மாப்பிள்ளை வீட்டுக்காரராக திருமணத்திற்கு வருவீர்கள் என்று எண்ணினேன். நாராயண நாராயண. சகோதரா, நான் தந்தை சொல்லை ஏற்பவன். நமது தந்தை சிவனுக்கு வேண்டியவர் என்ற முறையில் மன ஊர்வலத்தை ஆரம்பிக்க சென்றார். நானும் அவரது பின்னால் சென்றேன். இப்பொழுது நமது தந்தை என்ற முறையில் மன ஊர்வலத்தை வரவேற்க
இங்கு வந்திருக்கிறார். அவருடன் நானும் வந்துவிட்டேன். ஊர்வலம் இங்கு வந்து சேர்ந்தவுடன் தங்கள் நிலை என்ன நாரதரே? நாராயண நாராயண. தந்தையே ஊர்வலம் வந்துவிட்டது. வா சகோதரா, வரவேற்கலாம் வா. பகவான் சிவசங்கரன் வாழ்க வாழ்க. 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 பரமேஸ்வரன் 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 இவர்தான் சிவனா? சாம்பலை மேனி முழுவதும் பூசிக்கொண்டு பனிமூடிய கைலையில் அமர்ந்திருக்கும் வேடதாரி என்று நினைத்திருந்தேனே. இவரை பார்த்தால் ராஜகுமாரன் போலல்லவா இருக்கிறது. இவர் எப்படி ராஜகுமாரர் ஆனார்? இவரை வேடதாரி என்று நினைத்திருந்தேனே. சகோதரன் தட்சன் என்ன யோசிக்கிறான்? இவன் அவருடைய உண்மையான வடிவத்தை கண்டதில்லை. அவருடைய வடிவத்தை கண்டு மகிழ்ந்து விடுவான். நாராயண நாராயண. நாரதரே, சகோதரா, உன் முகம் ஏன் இவ்வாறு சிவந்துள்ளது? எதைக் கண்டு பயந்துள்ளாய்? நாரதரே, என்ன அழகு! உனக்கு ஏதாவது கூற வேண்டுமா? அவர் நாராயண நாராயண. நாரதா, அவர் நாராயண நாராயண. அவருடைய திருவிளையாடலை கண்டு நீ இவ்வாறு பயம் கொள்ள வேண்டாம் தட்சனே. உன் மாப்பிள்ளை சிவன் மட்டுமல்ல, சத்தியமும் சுந்தரமும் அவரே. அவர் இறை உருவத்தில் உனக்கு காட்சியளிக்கிறார். உள்ளே வாருங்கள், வாருங்கள். சதி சதி, ஊர்வலம் வந்துவிட்டதா? என்ன ஊர்வலம் வந்துவிட்டதா? நான் இப்பொழுது சிவனை மணமகன் கோலத்தில் கண்டு வருகிறேன். சதி, நீ அவரை வர்ணித்த போது நாங்கள் அதை நம்பவில்லை. இன்று அவரை கண்டோம். உண்மையிலேயே நீ மிகவும் பாக்கியம் செய்தவள். அப்படியா? எனக்கு ஒன்று சொல்லேன். மணமகன் எப்படி இருக்கிறார்? அவர் அழகை பற்றி வார்த்தைகளில் வர்ணிப்பது மிகவும் கடினம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன். இந்த அழகிய மோகினியின் சிந்தை கவர்ந்தவர் நிச்சயம் அழகராகத்தான் இருப்பார். அகன்ற கண்களை கொண்டவர். அதில் இவ்வுலகிற்கான அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறது. அவருடைய புன்னகை மல்லிகை பூ போன்று இனிமையானது. அந்த அழகிய ஆண்மகன் நமது சதிக்கு நிச்சயம் ஏற்றவரன்தான்.
மகனே தக்ஷா, மணமகள் சத்தியை மணமண்டபத்திற்கு அழைத்து வா. தங்கள் ஆணை பிரம்மதேவா. மகாராணி, மகளே சதி, எந்த தருணத்திற்காக காத்திருந்தாயோ அந்த தருணம் வந்துவிட்டது. வா மகளே. माता सन्मुख वीरणी सुजन को दक्षः प्रजानां पतिः स्नात्वा पावन कंखले सुविदिते क्षेत्रे चके पावने कारुण्येन समन्वितैश्च कुलजैः वैवाह्यते तां सतीम् अध्यात्मा शिवशङ्कर परिणये कुर्वन्तु शां देवतः। ஹே சிவசங்கரா, தங்களது திருக்கரத்தால் இந்த மங்கள குங்குமத்தை சத்தியின் நெற்றியில் இட்டு இவளுக்கு சௌபாகியவதியாகும் பாக்கியத்தை தாருங்கள். காலானாம் த்ரிதயः மஹாத் பசுபதிஷ்சாதௌ சிவः சர்வதா தேனைவாபிஹிதம் सुलोककरणं दीप्तिकरं ब्रह्मणे अग्रे संस्रुति कार्यभारवहनं दत्तं महाविष्णवे सोयात स्वयमेव இன்று முதல் தாங்களும் எனது பேத்தி சதியும் தம்பதிகளாகி விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த திருமண வைபவத்தால் உலகம் ஆனந்தமடையும். சொல்லுங்கள், சிவசதிக்கு ஜெய். சதி சிவனுக்கே ஜெய். சிவசதிக்கு ஜெய். ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி, கண்கொட்டாமல் என்ன காண்கிறீர்கள் பிரபு? காண்கிறேன் சிவசதியின் ஓர் உருவத்தை. அதுதான் நிரந்தரமானது. அனைத்து தேவ தேவதைகளின் முன்னிலையிலும் பெரியோர்களின் நல்லாசியுடனும் சிவனுக்கும் சதிக்கும் திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது.
அதன் பிறகு எல்லா தேவதைகளும் வையகத்தின் நலனை காக்கவும் அதை நிலைநாட்டவும் தமது லோகங்களை சென்றடைந்தனர். வழி அனுப்ப ஏற்பாடுகளாகிவிட்டன. தாங்கள் கூறினீர்கள். நாராயண நாராயண. சகோதரா, உனக்கு வாழ்த்துக்கள். உன்னுடைய மாளிகையில் விருந்தினர்களுக்கு நீ செய்த உபசரிப்பு அதி அற்புதம். இந்த திருமண நாட்கள் அனைத்தும் சென்றதே தெரியவில்லை. மிக்க நன்றி. உண்மை, இந்த நாட்கள் எல்லாம் சென்றதே தெரியவில்லை. தட்சணே, உன்னுடைய மாப்பிள்ளை எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகு விருந்தோம்பலும் தான். உண்மை ஜெகநாதா, தாங்கள் கூறியது அனைத்தும் உண்மை. தங்கள் எண்ணம் என்ன பிரபு? எண்ணமா? என்ன எண்ணம் தேவரிஷி? அதான் தட்சனின் உபசரிப்பை ஏற்று இன்னும் சிறிது காலம் இங்கு தங்கினால் எப்படி இருக்கும்? நாரதா, தட்சனின் சகோதரன் என்ற முறையில் வீட்டுக்காரன், சிவனுக்கு வேண்டியவன் என்ற முறையில் விருந்தாளி. ஆயினும் எந்த விருந்தாளியும் 3 நாட்களுக்கு மேல் மணமகள் வீட்டில் தங்குவது மரியாதைக்குரியது அல்ல. இப்பொழுதே பிரம்மதேவனிடம் வேண்டுகோள் விடுப்போம். அவர் வழி அனுப்ப ஏற்பாடுகளை செய்யட்டும். வா நாரதா. பிரம்மதேவா, தங்களிடம் ஒரு வேண்டுகோள். சதியின் பாட்டனார் என்ற முறையில் தங்களது பேத்தியை மாப்பிள்ளை சிவனுடன் வழி அனுப்ப உத்தரவிட வேண்டும். ஸ்ரீஹரி, தாங்கள் வேண்டுகோள் விடுக்கும் முன்பே நான் வழி அனுப்ப ஆணையிட்டு விட்டேன். மகனே தக்ஷா, இன்னும் இக்காரியத்தில் காலம் தாழ்த்த வேண்டாம். தந்தையே, தங்கள் பேத்தி சதியை வழி அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. இருந்தாலும் நானே சென்று கவனிக்கிறேன். ஸ்ரீஹரி, சிவசதியின் இந்த இணை யுகயுகமாக நிலைத்திருக்கும். மகளே சதி, இன்று பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லப் போகிறாய். கைலையில் எவ்வாறு வாழப் போகிறாய் என்பதை யோசித்து யோசித்து என் மனம் மிகவும் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தந்தையே, தாங்கள் என்னுடைய சுகத்தை பற்றி சந்தேகமே கொள்ள வேண்டாம். சிவனுடன் இருக்கும்போது எனது கஷ்டங்கள் எல்லாம் சுகமாக மாறிவிடும். மகளே, மகளே, உனது சுகமும் நலமும் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பாலும் பாசத்தாலும் உன் கணவனை பெருமையடையச் செய்ய வேண்டும். வா மகளே, வா. உன்னை வழி அனுப்ப அனைவரும் காத்திருக்கிறார்கள். மகாராஜா, தாங்கள் செல்லுங்கள். நான் சதியை அழைத்து வருகிறேன். பல்லாண்டு வாழ்க. சதி, உன் ஆசை நிறைவேறியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நீ செல்வது எங்களுக்கு துக்கம்தான். எங்களை மறந்து விடாதே. ரோஹிணி, ரோஹிணி, நீங்கள் அனைவரும் என் மனதை விட்டு நீங்க மாட்டீர்கள். நீ இல்லாமல் இம்மாளிகை வெறிச்சோடி போய்விடும். ரோஹிணி, गुणवाणानपति
அன்னை சதிக்கு ஜெய், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய், அன்னை சதிக்கு ஜெய், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய், அன்னை சதிக்கு ஜெய், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். அன்னை சதியே, தங்களை கைலையில் வரவேற்கிறோம். மங்களகரமான காரியம் இன்று நிறைவேறியது. இப்பொழுது உத்தரவு கொடுங்கள் சங்கரா. பிரம்மதேவா, உங்களுடைய இச்சைப்படி எனக்கு சம்சார சாகரத்திலும் மூழ்க வேண்டியுள்ளது. தங்களுக்கு மகிழ்ச்சிதானே? மகேஸ்வரா, தாங்கள் மணமுடித்து வையகத்திலேயே சிறந்த தம்பதிகளாகி விட்டீர்கள். படைப்பிற்கு பிறகு புனிதமான தாம்பத்தியத்திற்கு இலக்கணமாவீர்கள். ஸ்ரீஹரி விஷ்ணு, நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது விதிப்படி நடக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். தந்தை பிரம்மதேவன் தனக்கிட்ட கட்டளைப்படி மகாராஜா தக்ஷன் தன் அன்பு மகளின் திருமணத்தை தன் விருப்பத்திற்கு மாறாக சிவனுடன் நடத்தி முடித்தான். சதியின் எதிர்காலத்தை பற்றியும் வேடதாரியான சிவனுக்கு அவள் மனைவியானதை பற்றியும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். சதி திருமணம் செய்து கொண்டு கைலை சென்று விட்டாள். அந்த கைலையில் அவள் வாழ்க்கை சுகமாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. கைலையில் அவளுக்கு துன்பம் நேரும். சுகப்பட மாட்டாள். அவள் சுகப்பட மாட்டாள். ஆம், சுகப்பட மாட்டாள். நாராயண நாராயண. வணக்கம் சகோதரா. வணக்கம் தேவரிஷியே. வந்ததின் காரணம் என்ன? இப்பொழுது உனது நலத்தை விசாரிக்க வந்தேன். என்ன விஷயம் சகோதரா? ஏதோ கவலை கொண்டுள்ளாயே. கவலையா? தேவரிஷியே, என் கவலைக்கு ஒரு காரணமும் இல்லையே. சகோதரா, ஒரு தந்தை தன் விருப்பத்திற்கு மாறாக மகளின் திருமணத்தை நடத்தினார் என்றால் அவர் கவலைப்படுவது சகஜம்தானே. ஆனால் இனிமேல் கவலை வேண்டாம். தங்கள் மகள் சதி திருமணம் முடிந்து இமயம் சென்ற பிறகு அந்த இடத்தில் நாலாபுரமும் அற்புதமான ஆனந்தம் தவழ்கிறது. என்ன தட்சா, நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை தேவரிஷி, தங்கள் சொல்லை நம்ப முடியாது என்ற கேள்விக்கே இடமில்லை. அப்படி என்றால் உன்னுடைய முகத்தில் ஏன் இந்த கவலை குறி? தேவரிஷி, தாங்கள் கூறுவது உண்மை என்று ஒப்புக்கொண்டாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இந்த ஆனந்தம் எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறது? நாராயண நாராயண, நீ சொல்வதின் பொருள் எனக்கு விளங்கவில்லை. தேவரிஷியே, திருமணத்திற்கு பிறகு சிறிது நாட்கள் சதி அந்த வேடதாரி சிவனுடன் ஆனந்தமாக இருப்பாள். அந்த கைலையில் பனிப்புயல் வீச ஆரம்பிக்கும் சமயம் இந்த ராஜமாளிகையில் கிடைத்த சுகங்களை பற்றி எண்ணத் தொடங்குவாள். ஆம், அப்பொழுது அவள் வருந்துவாள். இதைத்தானே நீ என்னிடம் கூற விரும்புகிறாய்? இது உன்னுடைய பிரமை. அப்படி நடக்காது தட்சா, நடக்கவே நடக்காது. சதி என்பவள் சிவத்துள் அடங்கிய ஒரு அங்கமானவள். சிவன் உடன் இருக்கும் பொழுது அவள் வருத்தப்படவே மாட்டாள். அவள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுகம் கூடிக்கொண்டே செல்லும். சிவனும் சதியும் சேர்ந்தால் ஆனந்தம் ஏற்படும். நாராயண நாராயண, நான் என்ன குற்றம் செய்து விட்டேன் சகோதரா? நீ ஏன் இவ்வாறு விழித்து பார்க்கிறாய்? சிவன் உனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்து என்னிடம் அனுப்பினாரா? நாராயண நாராயண, சிவனுக்கு எதிராக இந்த கடும் சொற்களை என்னால் கேட்க முடியாது சகோதரா. நானே என் இச்சைப்படிதான் இங்கு வந்துள்ளேன். அந்த நற்செய்தியை தெரிவிக்க இப்பொழுது செல்கின்றேன். நாராயண. இந்த சிறு விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள் தேவரிஷி. நான் சிவனை பற்றி ஏதும் கூறவில்லையே. சொல்ல வேண்டும் என்றால் பல சொற்களை சொல்லி இருக்கலாம். நாராயண நாராயண, நீ என்ன வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் நான் அதை கேட்க விரும்பவில்லை. பகவான் சிவன் உனக்கு அருளட்டும். நாராயண நாராயண. வணக்கம் நாரதரே. வணக்கம் மகாராணி, வணக்கம். நான் என்ன குற்றம் செய்தேன்? தாங்கள் என்னை பாராமல் செல்கிறீர்களே. நாராயண நாராயண,
தட்சனின் பேச்சில் நான் மிகவும் மயங்கிவிட்டேன். ஆகையால் தங்கள் நினைவே எனக்கு வரவில்லை. மன்னித்து விடுங்கள் மகாராணி. தேவரிஷி, தங்களது சகோதரரிடம் கூறியவற்றை என்னிடமும் கூறுங்கள். அதாவது நாங்கள் பேசியதை நீங்களும் சிறிது கேட்டுவிட்டீர்கள் அல்லவா? கேட்டுவிட்டேன். இருந்தும் நீங்களே கூறுங்களேன். தாங்கள் எந்த நற்செய்தியை கூற வந்தீர்கள்? வணக்கம் தேவரிஷி. வாழ்த்துக்கள். பகவான் விஷ்ணு உங்கள் ஆசையை நிறைவேற்றட்டும். சகோதரி சதியை பற்றிய செய்தி கொண்டு வந்துள்ளீர்களா? நாராயண நாராயண. உங்கள் சகோதரி சதி சிவனின் மனைவியாகி கைலையில் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றாள். அதோடு இதை தவிர நான் வேறு எதுவும் கூற மாட்டேன். நாராயண நாராயண. இதை தவிர வேறு எதுவும் கேட்கவும் மாட்டோம். சகோதரி சுகம் ஒன்றுதான் எங்களது ஆசை, இல்லையா? ஆம் மகளே. தேவரிஷி இந்த நற்செய்தியை கூறி நமது வருத்தம் அனைத்தையும் அகற்றிவிட்டார். தங்களுக்கு எங்கள் நன்றி தேவரிஷி. நன்றி செலுத்த வேண்டும் என்றால் தேவரிஷியை நாம் நன்கு உபசரிக்க வேண்டும். வாருங்கள் தேவரிஷி, எங்கள் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாராயண நாராயண. இந்த உபசரிப்பு இனிமேல் உங்கள் திருமணத்தில் தான் நான் ஏற்றுக்கொள்வேன். இப்பொழுது உத்தரவு தாருங்கள். கேளுங்கள் தேவரிஷி. இவர்கள் திருமணத்திற்கு விரைவில் ஏற்பாடு செய்யுங்கள். இல்லை என்றால் மிகவும் தாமதமாகிவிடும். நாராயண நாராயண. ரோஹிணி, நாரதர் இப்பொழுது யார் திருமணத்தை பற்றி கூறி சென்றார்? எனக்குன்னு தெரியும். அன்னையிடம் நீயே கேட்டுக்கொள். உங்கள் திருமணத்தை பற்றி தான் அவர் கூறி சென்றார். அவருடைய கணிப்பு எப்பவும் பொய்யாவதில்லை. புரிந்ததா? நாரதர் வீரணி, தட்சன் மற்றும் அவர்களது புதல்விகளின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறினார். மறுபுறம் ரத்தியின் கவலை சிவசதியின் திருமணத்திற்கு அவளையும் மன்மதனையும் ஏன் அழைக்கவில்லை என்பது. அங்கு வந்த மன்மதன் சிவசதியின் திருமணத்தை விட மற்றும் ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது என்றும் அது சிவனுக்கும் சத்திக்கும் தாம்பத்திய உறவை ஏற்படுத்த கைலை செல்ல வேண்டும் என்றும் கூறினான். ரதி, பிரியே ரதி, எங்கிருக்கிறாய்? எங்கிருக்கிறாய் ரதி? பிரியே, நீ எங்கிருக்கிறாய்? ரதி, நீ எங்கிருக்கிறாய் என்று எனக்கு கூறு. நீ ஏன் பதில் கூற மாட்டேன் என்கிறாய்? ரதி, நீ எங்கிருக்கிறாய்? எங்கிருக்கிறாய் ரதி? பிரியே, நீ எங்கிருக்கிறாய்? பிரியே, நீ எங்கிருக்கிறாய்? என்ன விஷயம் ரதி? என்னிடம் கோபமா? ஏதாவது கூறேன். ஏன் இவர் இருக்கிறாய்? உன்னுடைய மௌனம் என்னை வாட்டுகிறது. ஆம், உங்களிடம் கோபம். எனது தவறு. சிவசதியின் திருமணத்திற்கு சொர்க்கத்தின் தேவர்கள் தேவதைகள் அப்சரஸ்கள் சென்றிருந்தனர். ஆனால் தாங்களும் செல்லவில்லை, என்னை விடவில்லை. அது ஏன் சுவாமி? ஏனென்றால் அதுதான் நமக்கு கிடைத்த கட்டளை. யாருடையது? பிரம்மதேவனின் கட்டளை. அவர் கூறியிருந்தார், நமது சேவையின் தேவை சிவசதியின் திருமணத்திற்கு பிறகுதான் என்றார். அப்படி என்றால் அவர் கூறியதன் பொருள்? நாம் அவரிட்ட கட்டளைப்படி அங்கு சென்று மலர்கணைகளை தொடுத்து சிவனுக்கும் சதிக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்குள் தாம்பத்திய வாழ்க்கை ஏற்பட தூண்ட வேண்டும். மன்மதா, தேவிரதி, படைப்பின் நாயகன் பிரம்மா நம் மூவரையும் உடனடியாக கைலை செல்ல உத்தரவிட்டுள்ளார். வசந்தா, பிரம்மதேவன் இட்ட கட்டளையை நாம் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். நாம் மூவரும் உடனே கைலை செல்வோம். பிரியே, ராஜமாளிகையின் சுகத்தை அனுபவித்தவளுக்கு இந்த கைலை மகிழ்ச்சி அளிக்கிறதா? சுவாமி, உங்கள் காலடியில் கிடைக்கும் மகிழ்ச்சி வேற எங்குமே கிடைக்காது சுவாமி.
வந்ததே நேரம் இருவரும் இணைய வந்ததே நேரம் மனம் விட்டு பேச இதுதான் சமயம் பேரின்பம் காண இனியே நாணம் மனம் விட்டு பேச இதுதான் சமயம் இருவரும் இணைய வந்ததே நேரம் மொட்டாய் மூடிய கனவு வந்ததே மலர்ந்து மலராய் நினைவு ஆனதே ஆசை மனதில் எரியுதே தீயாய் முகத்திலே அதுவே தெரியுதே சிவப்பாய் ஒரு கணம் பிரிந்தால் மிக மிக துன்பம் இருவரும் இணைய வந்ததே நேரம் பேரின்பம் காண இனியே நாணம் மனம் விட்டு பேச இதுதான் சமயம் இருவரும் இணைய வந்ததே நேரம் காதல் கனியை கொய்தே வருவோம் 10 திசைக்கு சாராக்கி தருவோம் சாரான உள்ளம் நேராகலாமே காதலின் வசமாகி ஒன்றாகலாமே குறைந்திட வேண்டும் காலத்தின் வேகம் இருவரும் இணைய வந்ததே நேரம் பேரின்பம் காண இனியே நாணம் மனம் விட்டு பேச இதுதான் சமயம் இருவரும் இணைய வந்ததே நேரம் மோகம் வாட்டும் காலம் போனதே இன்பம் அளிக்கும் பாட்டும் வந்ததே புதிய பூமியை அழைத்து செல்வோம் அழகாயதற்கு வணக்கம் சொல்வோம் தடைகளை அகற்றி காண்போம் இன்பம் இருவரும் இணைய வந்ததே நேரம் பேரின்பம் காண இனியே நாணம் மனம் விட்டு பேச இதுதான் சமயம் இருவரும் இணைய வந்ததே நேரம் இருவரும் இணைய வந்ததே நேரம்
நாராயண நாராயண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வா நாரதா, நீ சிவசக்தி லீலையைக் கண்டு ஆனந்தம் அடைந்தாயா இல்லையா? பிரபு, அது ஒரு அற்புத காட்சி. அந்த ஆனந்த வடிவத்திலே ஒரு புதிய தம்பதிகளை காண்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதாவது இந்த ஆனந்த ரகசியத்தை புரிந்து கொண்டாயா? நாராயண நாராயண. என்னை போன்ற ஒரு பிரம்மச்சாரி இந்த ரகசியத்தை எப்படி புரிந்து கொள்வான்? ஸ்ரீஹரி, தாங்களே இதற்கு விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். இது ஆண் பெண்ணின் சங்கமம் ஆகும். இந்த ஆனந்த லீலை புதிதான பல படைப்புகளை உருவாக்கும். இந்த ஆனந்த சங்கமம் ஸ்ரீ லட்சுமி வருவதற்கான அறிகுறியா? நீயே பொறுத்திருந்து பாரேன். சத்தியம்தான் பிரபு, சத்தியம்தான். நடக்கப் போவதை பரம்பொருள் தானே அறிவார். ஆயினும் ஸ்ரீஹரி, தங்கள் மனதில் உள்ள சிலவற்றை நானும் அறிந்து கொண்டேன். ஆயினும் சதிசிவனின் நிலையை அறிந்து கொள்வது என்பது கடினம்தான். நாராயண நாராயண. என்ன பார்க்கிறாய் தேவி? தங்களுடைய கண்களில் உள்ள அன்பை காண்கிறேன். இது உன்னுடைய கண்களில் உள்ள அன்பின் பிரதிபலிப்புதான். எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவை பெறுவோம். நான் பலவற்றை பெற்றுவிட்டேன் சுவாமி. எவ்வளவென்று என்னால் கூற இயலாது. வா தேவி, பூலோகத்தை சுற்றிவிட்டு வரலாம். பூலோகத்தையா? சுவாமி, ஒன்றை கூறட்டுமா? என் மனதில் உள்ளதை கூறிவிட்டீர்கள். அதை நிறைவேற்றத்தான் இந்த பூலோக யாத்திரையா சுவாமி? உண்மை என்னவென்றால், உடல் அளவில் தான் நாம் இருவர். ஆனால் ஆத்மா ஒன்று, மனதும் ஒன்று, சிந்தனையும் ஒன்று. இப்போது வா, பூலோகத்திற்கு செல்லலாம். சுவாமி, இந்த மகரிஷி யார்? இவர்தான் துர்வாச ரிஷி, அத்ரி அனுசுயாவின் புத்திரர். இவரின் கோபம் மிகவும் பிரபலமானது. இவர் கோபத்தின் விளைவு? ஒருவருக்கு எதிராக இவர் கோபப்பட்டால் அவர் மிகவும் துன்பப்படுவார். ஒரு ரிஷி என்பவர் தன் ஆசை, காமம், கோபத்தை வென்றவர் அல்லவா? ரிஷி துர்வாசரின் கோபம்? நீ பொறுத்திருந்து பார். அவர் செயல் மூலம் அவரை பற்றி நன்கு அறிந்து கொள்வாய். அதோ பாரு தேவி, அங்கு ஒரு பெண் வருகிறாள் அல்லவா? அவள் பெயர்தான் சித்ராங்கனை. என்ன நடக்கிறது என்று பார். ரிஷியே, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீடூழி வாழ்க. இந்த அடிமை தங்களுக்கு இந்த மலர் மாலையை அளிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அந்த பெண்ணிடமிருந்து மலர் மாலையை பெற்றுக்கொள்வதும் அதை நான் பயன்படுத்துவதும் எனக்கு அழகானதல்ல. இனி நான் இந்த மலர் மாலையை என்ன செய்ய? இந்திரன், சுவாமி, இந்த பூமி எவ்வளவு அழகு! ஆஹா, என்ன மகரிஷி துர்வாசரா? வணங்குகிறேன். வாழ்த்துக்கள் தேவேந்திரனே. இந்திராணியே, நான் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன், ஏற்றுக்கொள்வாயா? ரிஷியே, தாங்கள் அளிக்கும் பரிசை நாங்கள் எப்படி மறுப்போம்? விடைதாருங்கள். பெற்றுக்கொள் தேவி. சுவாமி, நம்மை போன்ற தேவர் தேவதைகள் ஸ்வர்க்கத்தில் உள்ள மலர்களைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை போன்ற சாதாரண மலர் மாலை ஏற்றுக்கொள்ள கூடாது. துர்வாசர் நமக்கு அளித்த இந்த பரிசை ஏற்றிருக்க கூடாது. நீ கூறுவது சரிதான் தேவி. பிரியே, இனி இங்கிருப்பது நல்லதல்ல. வா, கைலை திரும்பி விடலாம். இந்திராணியே, தேவேந்திரனே, அன்புடன் நான் அளித்த மலர் மாலையை நீ அவமதித்திருக்கிறாய். நீ இதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். நான் உனக்கு சாபமிடுகிறேன். நீ உனது சொர்க்கத்தின் தலைமை பதவியை இழந்து நீயும் உன்னுடைய தேவர்கள் அனைவரும் சொர்க்கத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள். இந்திராணி, நான் அளிக்கும் இச்சாபம் நீ செய்த அவமானத்திற்கு தண்டனை. சுவாமி, விரைவிலேயே நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அகங்காரத்தினாலும் அறியாத்தனத்தினாலும் ஒருவர் கொடுக்கும் பரிசை உதாசீனப்படுத்துவது நல்லதுக்கு அறிகுறி அல்ல. துர்வாசர் அளித்த மலர் மாலையை இந்திராணி காலில் போட்டு நசுக்கியதால் அவர்களது வாழ்க்கையும் எதிர்காலமும் இருளடைந்தன. இதனால் சொர்க்கலோகம் பாதிக்கப்பட்டு அங்கு நிலவிய மகிழ்ச்சி மறைந்ததற்கு காரணம் அகங்காரமும் அறியாத்தனமும் தான். வணங்குகிறோம் தேவேந்திரனே. வணங்குகிறோம் தேவேந்திரனே. வணங்குகிறோம் தேவேந்திரனே. தேவேந்திரனே, இன்று உன்னுடைய இந்த இந்திர அவையில் இப்பொழுது நான் காண்பது என்ன? இதற்கு முன் இந்த நிலையை என்றுமே நான் கண்டதில்லையே. மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த அவையில் இன்று உன்னுடைய முகத்தில் ஏன் இந்த கவலைக்குறி தென்படுகிறது? இந்திரலோகத்தில் மகிழ்ச்சிக்கே எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அனைவரும் சொல்வார்களே, இப்பொழுது அது மறைந்து விட்டதா? தேவேந்திரா, தங்கள் சாம்ராஜ்யத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் அழகு நிறைந்த அப்சரசுகள் அழகாக நடனமாடி மகிழ்ச்சியூட்டுவார்களே. இங்கு கலை, சங்கீதம், நாட்டியம் போன்றவை எப்பொழுதும் அமர்க்களப்படுமே. ஆனால் இன்றோ ஏதோ அபசகுணம் போல நான்கு திசையிலும். ஏன் இந்த நிசப்தம்? தேவி இந்திராணியும் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பற்றி கவலை கொண்டுள்ளார்களே. தேவேந்திரா, இந்த நிலைமைக்கு காரணம் என்னவோ? இந்த மௌனம் ஏதோ விபரீதத்தின் அறிகுறியாக தெரிகிறது. நீங்கள் மௌன விரதம் இருந்தால் எங்கள் வேண்டுதலை ஏற்று இந்த மௌனத்தை கைவிடுங்கள். எங்களுக்கு கூறுங்கள், இன்று இந்திரலோகத்தின் இந்த விபரீத நிலைக்கு மூல காரணம் என்னவோ? மேகதேவனே, வருணதேவனே, வாயுதேவனே, அக்னிதேவனே மற்றும் தேவகுரு பிரகஸ்பதியே, தாங்கள் அனைவரும் எங்கள் மனநிலையை கண்டு அறிந்து கூறியதெல்லாம் சந்தேகமில்லாத உண்மை. அதாவது நானும் இந்திராணியும் இச்சமயத்தில் மனம் கலங்கி கவலையோடு உள்ளோம். காரணம்? காரணம் என்னவென்றால், இனி இந்த சொர்க்கத்தில் எங்கள் ஆட்சி இருக்காது. தாங்கள் ஏன் அபசகுணமாக பேசுகிறீர்கள் தேவேந்திரனே? தேவகுருவே,
நான் கூறுவது அனைத்தும் சந்தேகமே இல்லாத உண்மை. மகரிஷி துர்வாசரின் சாபத்தினால் இந்த அநீதி நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. மகரிஷி துர்வாசரின் சாபமா? ஆம். நான் இந்திராணியின் சொல்லை கேட்டு மதிமயங்கி துர்வாசர் பரிசாக அளித்த மாலையை அவமதித்து விட்டேன். அவர் அதனால் கோபமடைந்து எங்களுக்கு அளித்த சாபத்தின்படி அரக்கர்களின் பலம் தேவர்களை விட இருமடங்காகிவிடும். நாங்கள் அனைத்து தேவர்களுடன் இந்த சொர்க்கத்திலிருந்து திரும்பி வர இயலாதபடி ஓடிவிடுவோம். தேவா, என்ன தவறு செய்து விட்டீர்கள்? மகரிஷி துர்வாசரின் சாபம் கண்டிப்பாக பலிக்காமல் போகாது. அதன் பலனை அனுபவித்தாக வேண்டும். அவர் சாபத்திலிருந்து விடுபட நமக்கு வழியேதும் இல்லை. இல்லவே இல்லை. இனி சொர்க்கலோகம் நிச்சயம் அழிய போகிறது தேவேந்திரனே. நாம் என்றென்றும் இந்த சொர்க்கலோகத்தை இழந்து தவிக்க வேண்டுமா? அரக்கர் குல அரசர் பலி, அரக்கர் குல அரசர் பலி, அரக்கர் குல அரசர் பலி, அரக்கர் குல அரசர் பலி. அரசே, சேனைக்கு தாங்கள் ஆணையிடுங்கள். அதுதான் சொர்க்கம். அந்த துர்வாசர் அளித்த சாபம் பலிக்கின்றது. எல்லாம் அழிய போகிறது. தேவர் குலமே அழிய போகிறது. என்ன ஆயிற்று? இது என்ன சட்டம்? என்ன விபரீதம்? செய்த வினைக்கு பலன் எப்பொழுதும் சுபமாக இராது. ஏனென்றால் இதுதான் இயற்கையின் நியதி. இந்திரனும் இந்திராணியும் துர்வாசர் அளித்த சாபத்திற்கு பலியாகிறார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தை விட்டு ஓடும் நிலை ஏற்படுகிறது. சொர்க்கத்தில் அசுரர்களின் ஆட்சி ஏற்படுகிறது. மற்றொரு புறம் கைலையில் சதி சிவனிடம் இந்திரனின் இந்த நிலையை பற்றி பேசுகிறாள். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இல்லையா சுவாமி? ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்களும் மௌனமாக இருக்கிறீர்கள். தாங்கள் துர்வாச ரிஷியை ஏன் தடுக்கவில்லை? தேவி, எல்லோரும் தாங்கள் செய்த வினைக்கான தண்டனையை ஏதாவது ஒரு சமயத்தில் அனுபவிக்க வேண்டும். விதியை தடுத்து நிறுத்துவது என்பது பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவராலும் கூட முடியாது. தாங்கள் கருணையின் வடிவம், பக்தர்களை காப்பவர். தேவர்களுக்கு எப்போதும் தங்கள் மீது அபார பக்தி உள்ளது. அவர்களை காப்பது தங்களது கடமை அல்லவா? எனது பக்தர்களுக்கு என்னிடம் உதவி கேட்கும் எண்ணம் வரும் பொழுது எனது கடமையை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அத்தருணத்திற்கு முன்னால் தேவர்களுக்கு ஸ்வர்க்கத்தின் உரிமை கிடைக்காது. அரக்கர் குல வேந்தன், சொர்க்கத்தின் அதிபதி அரசர் பலி. அரக்கர் குல வேந்தன், சொர்க்கத்தின் அதிபதி அரசர் பலி. அரசர் பலி. அரசர் பலி. இன்று நான் மிகவும் மகிழ்கிறேன். தேவர்கள் இங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அவர்கள் தோல்வி எனது மாபெரும் வெற்றியாக வந்து எனது காலடியில் வீழ்ந்து கிடக்கிறது. இனி இந்த அரியணை என்னுடையது. இந்த சொர்க்கலோகத்திற்கு நான் என்றுமே அரசன். சேனாதிபதி ராகு, சொர்க்கத்தின் அதிபதி அசுரகுல வேந்தன் மகாராஜா பலிக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கம். சேனாதிபதி ராகு, 3 உலகத்திலும் அறிவிப்பு செய். இந்த சொர்க்கத்தில் தேவர்கள் ஆட்சி கிடையாது, அரக்கர்கள் ஆட்சிதான் என்று. இந்திரனும் மற்ற தேவர்களும் கோழைகள் ஓடிவிட்டனர். தங்களை பலசாலி என எண்ணினர். ஆனால் இந்த பலியின் பலத்திற்கு முன்னால் பயந்து ஓடிவிட்டனர். நான் முடியாததை முடித்து காட்டியிருக்கிறேன். தேவராஜன் இந்திரனை சொர்க்கத்தின் அரியணையிலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன். அவன் ராஜ்யத்திலும் அரியணையிலும்
அரசவையிலும் நமது உரிமை என்றுமே இருக்கும். இனி அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது, சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. இனி சொர்க்கத்தில் நமது ஆட்சிதான். நடக்காது, நடக்காது. சொர்க்கத்தில் இருந்து நம்மை விரட்டுவது என்பது நடக்கவே நடக்காது. சொர்க்கம், சொர்க்கம் நம்முடையது. இந்த சொர்க்கத்தை ஆட்சி செய்வது நமது பிறப்புரிமை. அசுரர்களின் சக்தியை வெல்ல முடியாது, அவர்களுக்கு எடுத்துக் கூற முடியாது. அவர்கள் பலசாலிகள். அவர்கள் சக்தியை எதிர்ப்பது என்பது தேவர்களால் முடியாத காரியம். இவ்வாறு கோழை போல் பேசி நமது தைரியத்தை குறைக்காதீர் வருணதேவா. நாம் பிரம்மதேவனின் காலடியை சரணடைந்து நமக்கு ஒரு நல்வழியை கேட்போம். இந்த துன்பத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கட்டும். இந்த தேவரிஷி நாரதர் எங்கு சென்று விட்டார்? தன்னுடைய வாக்கு திறமையால் மற்றவரை மயக்கும் கலை அவரிடம் மட்டுமே இருக்கிறது. அது நம்மிடையே யாருக்கும் இல்லை. நாராயண நாராயண. நன்றி சொர்க்கத்தின் அதிபதி இந்திரனே, நன்றி. இந்த நேரத்திலாவது இந்த ஹரிபக்தன் நாரதனை வாழ்த்தி கூறினீர்களே. பாருங்கள், அந்த பிரம்மதேவனின் முன்னிலையில் நமது பிரச்சனையை வைப்போம். பாருங்கள், நாராயண 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 நாராயண. பிரம்மதேவரே, இன்று தேவராஜன் இந்திரன் மற்றும் பல தேவர்கள் உங்கள் முன்னிலையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துள்ளனர். படைப்பின் நாயகன் பிரம்மதேவரே, எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்க உங்களுக்கு துயரமாக இருக்கும். எங்களுக்கு இந்த அநீதியை இழைத்தவர் தங்களிலிருந்து உருவான ரிஷி அத்ரியின் மைந்தர். எனக்கு துர்வாசரின் கோபத்தை பற்றி தெரியும். ஆயினும் பிரம்மதேவா, முதலில் ஒரு ரிஷிக்கு தனது கோபத்தை அடக்க தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, கோபப்படுவதற்கு ஒரு காரணமும் தேவையல்லவா? ஆனால் துர்வாசர் எங்கள் மீது காரணமில்லாமல் கோபமடைந்தார். எங்களுக்கு சாபம் கொடுத்து அரக்கர்களுக்கு சொர்க்கத்தின் உரிமையை அளித்து விட்டார். தேவராஜனே, உனக்கு துர்வாசரின் கோபத்தை பற்றி தெரியாதா? கண நேரத்தில் அக்கோப கனல் அவரது மனதில் தோன்றிவிடும். இந்த விஷயத்தை நீ மறந்திருக்கவே கூடாது. துர்வாசரின் கோபம் ஒரு கருவிதான் சரஸ்வதி. தேவராஜா, சொர்க்கத்தை நீங்கள் இழந்ததின் காரணம் உங்களுடைய செய்வினைதான். என்ன, நாங்கள் எங்களது கடமையில் தவறிவிட்டோமா? நாங்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம்? தேவராஜா, உன்னுடைய குற்றம் என்னவென்றால் நீ உன்னுடைய ஆட்சி மீதுதான் முழு கவனத்தையும் செலுத்தி வந்தாய். ஆனால் மற்ற கடமைகளை செய்யவில்லை. தேவி சரஸ்வதி, உன்னுடைய எண்ணம் என்ன? தாங்கள் கூறுவது உண்மை பிரம்மதேவா. மோகம், களிப்பு, கொண்டாட்டத்தில் மூழ்கிய தேவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள். தேவலோகத்தில் தங்களது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவர்கள் தர்மம், கடமை, புண்ணியம், மக்கள் நலன் இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். உண்மைதான், உண்மைதான். சில கடமைகளில் தவறித்தான் விட்டோம். ஆனால் அதற்காக தேவலோகத்தை எம்மிடமிருந்து பறித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா? அரக்கர்கள் வேண்டுமானால் புது உலகம் படைத்துக் கொள்ளட்டுமே. அமைதி இந்திரா, அமைதி. இனி நடந்ததை மாற்ற இயலாது. இதை பற்றி இன்னும் நீங்கள் அறிய வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் செல்ல வேண்டும். அவர் தேவர்களுக்கு பிடித்தமானவர். அவர் கவலையை தீர்ப்பவர். நான்முகனே, நாராயணனிடம் தாங்களே எங்கள் பிரதிநிதியாக சென்றால் நன்மை பயக்கும். பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு தங்களின் துன்பத்தை நன்கு அறிவார். தேவராஜனே, நான் வழி கூறிவிட்டேன். அவரிடம் செல்வது உன்னுடைய வேலை. எனக்கு நம்பிக்கை உள்ளது. அந்த ஸ்ரீமான் நாராயணன் உன் துன்பத்தை தீர்க்கும் வழி ஒன்றை நிச்சயம் கூறுவார். சென்று வா. ஓம் நமோ வாசுதேவாய நமஹ. நாராயண நாராயண. ஏ பிரபு, படைப்பை காப்பவரே, இந்த தேவர்களின் துன்பத்தை போக்குங்கள். ஸ்ரீமன் நாராயணா, அநீதி நடந்துவிட்டது. துர்வாச மகரிஷி அளித்த சாபத்தால் தேவர்கள் சொர்க்கத்தை இழந்தார்கள், அசுரர்கள் ஆட்சி செய்கிறார்கள்.
இதைத்தானே கூற வந்தீர்கள்? ஆனால் தங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும். துர்வாசரின் சாபம் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்து விட்டது. அதை தடுப்பது எவராலும் முடியாது. ஆயினும் பிரம்மதேவன் ஒரு வழியை கூறினாரே. காக்கும் நாதன் பரமாத்மா ஸ்ரீஹரி விஷ்ணுதான் தேவர்களுக்கு உதவ முடியும் என்றாரே. ஹே ஸ்ரீஹரி, தாங்கள் பல நேரங்களில் ஒவ்வொரு யுகத்திலும் தேவர்களை துன்பத்திலிருந்து காத்து உதவி செய்துள்ளீர்கள். நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் தங்களிடம் வந்துள்ளோம் பிரபு. தேவகுரு பிரகஸ்பதியே, நான் தேவர்களுக்கு உதவுபவன் என்பது உண்மைதான். ஆனால் பிரபு, மும்மூர்த்திகளில் தாங்கள் காக்கும் நாதன். தங்களுக்கு நன்றாக தெரியும், படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே சொர்க்கத்தின் மீது தேவர்களுக்குத்தான் உரிமை இருந்தது. அரக்கர்கள் அநியாயமாக சொர்க்கத்தில் நுழைந்து உரிமை கொண்டாடுகிறார்கள். அவர்களை அங்கிருந்து அகற்றி தேவர்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவது தங்களால் தான் முடியும் ஸ்ரீஹரி, தங்களால் தான் முடியும். இல்லை இல்லை, இதற்கு ஒரு தீர்வு உண்டு என்றால் அது தேவாதி தேவன் சங்கரனிடம்தான் இருக்க முடியும். உங்களது பிரச்சனையை அவரிடம் கொண்டு செல்லுங்கள். எல்லாம் அவருடைய லீலை. தேவர்களே, இனி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை பெற நாம் அனைவரும் கைலைக்கு தான் செல்ல வேண்டும். பாருங்கள், நாராயண நாராயண. தங்களுடைய பாதங்களில் எங்களுடைய வணக்கத்தை அர்ப்பணிக்கின்றோம். வாருங்கள், கைலையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தேவேந்திரா, தேவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். இதை பற்றி நான் சுவாமியிடம் பேசினேன். தேவாதி தேவன் மகாதேவன் என்ன கூறினார் தேவியே? ஏதும் கூறவில்லை. அவர் கூறியதை கேட்டதும் தங்கள் உதவிக்காக ஏதோ வழி வைத்துள்ளார் என்று தோன்றியது. மூலகநாதன் பகவான் சங்கரனுக்கு கைலைநாதனே மகாதேவா, தேவர்களுக்கு கொடுமை இழைத்து விட்டார்கள். தங்கள் இருப்பிடத்தை இழந்து துன்பத்துடன் அலைந்து திரிந்து ஸ்ரீஹரியின் சொற்படி உங்களிடம் நம்பிக்கையுடன் வந்துள்ளார்கள். பிரியநாரதா, நடப்பவைகள் புதிதல்ல. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். சில சமயம் நன்மை வெல்லும், சில சமயம் தீமை. ஆயினும் சதாசிவனே, நாங்கள் யாருக்கு தீமை செய்தோம்? கோபத்தில் ரிஷி துர்வாசர் இப்படி சபித்து விட்டாரே. தேவர் குலத்துக்கு இந்த அநீதியா? தங்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை ஒரு முறை அரக்கர்களுக்கும் ஏற்பட்டது. இப்பொழுது வழங்கப் போகும் நியாயம் தேவர்களையும் அசுரர்களையும் சமமாக வைத்துத்தான் வழங்கப்படும். இதை கேட்டு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆயினும் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வை தேவ அசுரர்கள் சேர்ந்துதான் காண வேண்டும். அந்த தீர்வுதான் அமிர்தம் கடைவது. அமிர்தம் கடைவதா? இதில் பயப்பட ஏதுமில்லை. அமிர்தம் கடைந்த பிறகு பல நிகழ்ச்சிகள் நடைபெறும். அவை தேவர்களுக்கு பலனளிக்கும். கடலிலிருந்து வரும் பொருட்களின் பங்குகள் தேவர் அசுரர் தகுதியை பொறுத்துதான் இருக்கும். என்ன தேவராஜா, இன்னும் ஏதேனும் சந்தேகமா? இல்லை தேவனே. ஆயினும் அரக்கர் சேனாதிபதி ராகு மிகவும் சாமர்த்தியசாலி. அமிர்தம் கடைதலுக்கு அவன் ஒத்துக்கொள்வானா மாட்டானா என்பது எனக்கு தெரியாது பிரபு. ராகுவை சம்மதிக்க வைக்கும் பொறுப்பை தேவரிஷி நாரதனுக்கு அளிக்கிறேன். என்ன நாரதா? நான் முயற்சி செய்கிறேன் தேவா. சேனாதிபதி ராகு அமிர்தம் கடைதலுக்கு ஒப்புக்கொள்வான். இல்லை,
அந்த தேவர்களின் எந்த யோசனையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். அமிர்தம் கடையவும் உடன்பட மாட்டோம். இதிலும் தேவர்களின் தந்திரம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாராயண நாராயண, இவ்வளவு பலசாலியாக இருந்தும் கூட தேவர்களுக்கு பயப்படுகிறாயே? இல்லை, நாங்கள் தேவர்களை சொர்க்கத்தில் இருந்து விரட்டியதே எங்களது பலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று புரியவில்லையா? உண்மையிலேயே நீ நடக்க முடியாததை நடத்தி காட்டியிருக்கிறாய். துர்வாசர் அளித்த சபம் உங்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்தது. அதை ஏற்று வெற்றியும் பெற்றீர்கள். நாராயண நாராயண. நிச்சயமான வெற்றி அது. நான் ஒன்று கூறுகிறேன். அரக்கர்கள் பலசாலிகள் என்றால் தேவர்கள் புத்திசாலிகள், ஞானிகள். நீங்கள் ஒரு சொர்க்கத்தை வென்றதற்காக மகிழ்ச்சி அடைந்தீர்களானால் அங்கு தேவர்கள் பார்க்கடலை கடைந்து பல சொர்க்கங்களை பெற்று விடுவார்கள். உண்மை என்னவென்றால் ஆரம்பத்தில் தேவர்களுக்கும் இதில் விருப்பம் இல்லைதான். ஆனால் பகவான் சிவன் அவர்களுக்கு பார்க்கடல் கடைதல் மூலம் தோன்றும் பல அரும் பொருட்களை பற்றி சொன்ன பொழுது தேவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இவ்விஷயத்தை முன்னரே ஏன் கூறவில்லை நாரதரே? நீ கேட்பதற்கு தயாராக இருந்தால் தானே கூறியிருக்க முடியும். நீ உனது பதவியின் மோகத்தில் மூழ்கி இருக்கிறாய். நாராயண நாராயண. எனக்கு சிவன் மீது முழு நம்பிக்கை உள்ளது. நாங்கள் அவர் கூறியதை ஏற்று அமிர்தம் கடைதலை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதிலிருந்து உருவாகும் பொருட்களை சமமாக பங்கிட்டு தருவார்கள் என்பதில் எனக்கு மிகவும் சந்தேகமாக உள்ளது. நீ கூறுவதை பார்த்தால் சேனாதிபதி ராகுவே, நான் கூறியதின் பொருள் உனக்கு விளங்கவில்லை. நாராயணன் நாராயணன், நான் வருகிறேன். சிறிது நில்லுங்கள் நாரதரே. ஒரு புறம் நீ பகவான் சங்கரன் மீது முழு நம்பிக்கை உள்ளது என்கிறாய், மற்றொரு புறம் அவர் கூறியதில் நம்பிக்கை இல்லை என்கிறாய். இப்படி எவ்வாறு கூற முடியும்? தேவர்ஷி, ஒரு விஷயத்தை மட்டும் தேவர்கள் ஏற்றால் நாங்களும் அமிர்தம் கடைதலுக்கு ஒப்புக்கொள்கிறோம். என்ன? இதுதான். பார்க்கடலை கடைவதற்கு முன் நாங்கள் சொர்க்கத்தை விடமாட்டோம். இதை பற்றிய முடிவை பகவான் சங்கரன் தான் எடுப்பார். அவர் நடுநிலை வகிப்பவர் என்று உனக்கு தெரியும். என்ன ராகு, இதை என்னவென்று சொல்வது? அரக்கர்களின் துர்பாகியமா இல்லை தேவர்களின் பாக்கியமா? பார்க்கடலில் இருந்து தோன்றும் அரும் பொருட்கள் தேவர்களை மட்டும் தான் சென்றடையும் என்று தோன்றுகிறது. இது என்ன பிரபு, இது என்ன? அரக்கர்கள் தங்களது அதிர்ஷ்டத்தை தாமாகவே வேண்டாம் என்கிறார்கள். நாராயணன். நாரதரே, நான் இது பற்றி ஒரு முறை சிவனிடம் பேசுவதற்கு எண்ணுகிறேன். நன்றை இன்றே செய். தேவாதி தேவன் மகாதேவனும் சேனாதிபதி ராகுவும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள். வா, நாம் கைலை செல்லலாம். ஓம் நமச்சிவாய. கைலை. நில்லுங்கள் அரக்கர் சேனாதிபதி ராகுவே. நான் சிவசங்கரனை காண வேண்டும். அவர் தியானத்தில் இருக்கிறார். நீங்கள் காத்திருக்க வேண்டும். விஷயம் மிகவும் முக்கியமானது. காத்திருக்க முடியாது. சிவசங்கரா, மகேஸ்வரா, என்னை செல்ல விடுங்கள். இல்லை என்றால் விபரீதமாகிவிடும். நாராயண 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 நாராயண. அமைதி சிவகணங்களே, அமைதி. விருந்தாளியை இவ்வாறு நடத்துவது அழகல்ல. இவர் சிவனின் தியானத்தை கலைக்க நினைக்கிறார். இவரிடம் கூறுங்கள், பிறகு சந்திக்கலாம் என்று. நாராயண நாராயண. இவர் தியானத்தை கலைக்க மாட்டார். மகாதேவன் ஆணைப்படிதான் அவரை காண வந்துள்ளார். வா வா ராகு, வா. நாராயண நாராயண. ஏ சிவசங்கரா, கைலைநாதா, மன்னிக்க வேண்டும் பிரபு. தங்களது தியானம் கலைந்து விட்டது. அரக்கர் சேனாதிபதி ராகு தங்களை காண வந்துள்ளான். தங்களது கணங்கள் அவனை தடுக்க முயற்சித்தனர். ஆனால் வா ராகு. வணக்கம் சிவசங்கரா. நீ உனது சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வந்திருக்கிறாய். உனது சந்தேகத்தை போக்குகிறேன். பார்க்கடல் கடைந்த பிறகு நீயும் அசுரர்களும் ஸ்வர்க்கத்தை இழப்பீர்கள். இதுதானே சந்தேகம்? உண்மைதான் சங்கரா. சரி கேள். உனது சந்தேகம் ஆதாரமற்றது. ஸ்வர்க்கத்தை இழப்பது எந்த நிலையில் நிகழும் என்றால், உங்களது அறியாமையான செயலாலும் துரோகம் செய்வதாலும் மட்டுமே தேவர்களின் பலம் அதிகரிக்கும். உனது இரண்டாவது சந்தேகம், கடலிலிருந்து வரும் அரும் பொருட்களின் பங்கீடு எவ்வாறு நடக்கும் என்பது.
அவைகளின் பங்கீடு தகுதியின் அடிப்படையில் தான் இருக்கும். தகுதியில்லாமல் பெற்றவர் எப்பக்கம் இருப்பினும் தாமாகவே அழிந்து விடுவர். வேறு சந்தேகம்? இல்லை. ஆயினும் இந்த பெரும் செயல் எவ்வாறு நடக்கும்? பார்க்கடலை கடைவது விளையாட்டு அல்லவே. கவலைப்படுவது தேவ அசுரர்களின் செயல் அல்லவே. பார்க்கடல் கடைவதை பற்றிய முடிவை நான் எடுத்து விட்டேன். உரியவர்களுக்கு ஆணையும் பிறப்பித்து விட்டேன். பார்க்கடல் வாசி விஷ்ணு மகத்தான மேருமலைக்கு ஆதாரம் ஆவார். வாசுகி நாகம் கயிறாக இருக்கும். நீ அரக்கர்களுக்கு எடுத்து கூறு. அவர்களை விரைவிலேயே இச்செயலுக்கு தயார்படுத்து. செல். நாராயண நாராயண. சிவனை சந்தித்த ராகு தனது சந்தேகத்தை எல்லாம் போக்கிக் கொண்டார். பிறகு சிவனின் ஆணையை ஏற்றுக்கொண்டு அரக்கர்களின் அரசன் பலியின் அனுமதியை பெற்றுக்கொண்டு சேனாதிபதி ராகு அரசன் பலியுடனும் மற்ற அரக்கர்களுடனும் பார்க்கடலின் கரைக்கு செல்கிறான். அதேபோல் இந்திரனும் தேவர்களும் அங்கு கூடுகிறார்கள். பார்க்கடலை கடைய அங்கு மேருமலை மத்தாகவும் வாசுகி நாகம் கயிறாகவும் இருக்கின்றது. ஏற்பாடுகள் எல்லாம் ஆகிவிட்டன. தேவராஜன் இந்திரனே, அசுரர்களே, அமிர்தம் கடைய ஆரம்பியுங்கள். அரக்கர்களே, நீங்கள் வாசுகியின் வாலை பிடியுங்கள். தேவர்களாகிய நாங்கள் தலைப்பக்கம் பிடிக்கின்றோம். இல்லை, வால் பக்கமாக நாங்கள் பிடித்தால் உங்களை விட பலத்தில் குறைந்தவர் என்று அர்த்தமாகிவிடும். ஏன் வாளை பிடிக்க வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் பாதாளவாசிகள். படைப்பில் கடைசியாக வந்தவர்கள் வால் பக்கம் தான் பிடிக்க வேண்டும். காதில் என்ன மந்திரம் சொல்கிறீர்கள் நாரதரே? மந்திரமா? நாராயண நாராயண. நான் இந்திரனிடம் ஒன்றுதான் கூறினேன். நீ என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொள். ஆனால் அரக்கர்களின் பலத்திற்கு முன்னால் நீங்கள் வெறும் சூன்யம்தான் என்றேன். கொடிய விஷத்தை கக்கும் வாசுகியின் தலையை பிடிப்பது தேவர்களால் முடியாது. நாராயண நாராயண. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றாவது தேவர்களுக்கு தங்களது பலவீனம் தெரிந்ததே. என்ன, நாங்கள் பலவீனமானவர்களா? ஆம். முதன் முதலில் இதை நிரூபித்தாக வேண்டும். யார் பலசாலி, யார் பலசாலி இல்லை என்று. தேவராஜா, நீ என்ன செய்கிறாய்? வாசுகியின் வாயிலிருந்து வரும் கொடிய விஷத்திலிருந்து உங்களை காக்கத்தான் தந்திரமாக பேசினேன். ஆனால் நீ சண்டையில் இறங்கிவிட்டாயே. தேவர்கள் அனைவரும் வாசுகியின் வால் பக்கம் இருப்பார்கள். அரக்கர்கள் தலைப்பக்கம் இருப்பார்கள். பகவான் சிவசங்கரனின் அருளினால் பார்க்கடலை கடைய ஆணை கிடைத்து விட்டது. நல்ல செயல் தாமதப்படக்கூடாது. அது நல்லதல்ல. கூறுங்கள், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். தலைப்பக்கம் பிடிப்பேன் என்று நான் கூறியது சரியும் அல்ல. அத்தோடு இப்போது பின்வாங்குவது முறையும் அல்ல.
சிவனின் வாய் வழி வாக்கை கேட்டு கலகம் அகன்று நாம் மனம் தெளிவோம். தேவர் அசுரர் இருகுலம் சேர்ந்து அமிர்தம் பெறவே பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார். முதலாக ஆலகால விஷம் புகை வடிவத்தில் வந்தது. அது பரவிய போது தேவர் அசுரர் மானிட குலம் மிக பயந்தது. ஒரு நொடியில் 3 உலகமும் பயத்தால் வேண்டி நின்றது. பக்தரின் குரலால் சங்கரன் மனதில் கருணை மிகவும் சுரந்தது. தேவி சதி, இந்நஞ்சு படைப்பை அழித்துவிடும். அந்த அழிவை தவிர்ப்பதற்கு இந்நஞ்சை நாம் அழிக்க வேண்டும். அன்பு சங்கரன் உருவாக்கினார் அப்போது ஒரு குடமே. அந்த குடத்தில் திரவமாய் மாறி அடங்கியது அவ்விஷமே. விஷத்தை குடித்து கழுத்தில் நிறுத்தி மெல்ல சிவன் சிரித்தாரே. விஷத்தை குடித்து கழுத்தில் நிறுத்தி மெல்ல சிவன் சிரித்தாரே. சர்வேஸ்வரனும் நீலகண்டனானாரே. தாமரை நாயகி தோன்றி விஷ்ணுவின் அருகில் வந்தாள். ஹரிக்கு மாலை சூட்டிய லட்சுமி தன்பதியாக ஏற்றாள். விஷ்ணு பிரிய ஸ்ரீ லட்சுமி அங்கு தனம் மழை பொழிந்தாளே. அவர் தரிசனம் கண்டு மக்கள் எல்லாம் வியந்து மனம் மகிழ்ந்தாரே. கௌஸ்துப்மணி ஸ்ரீ விஷ்ணுவை அடைந்து கழுத்தை அலங்காரம் செய்தது. இதனால் அரக்கன் ராகுவின் கோபம் மிகவும் அதிகம் ஆனது. காமதனு பரிஜாத ஐரவதம் இதன் மூலமாய் தோன்றின. ரம்பை அப்சரஸ் கன்னிகை சூழ ஸ்வர்க்கத்தை நோக்கி சென்றன. புதிய அழகிய சந்திரன் தோன்றி சிவனை சரண் அடைந்தானே. பரம்பொருள் சர்வேஸ்வரன் அதனாலே சந்திரமௌலியானாரே. சாரங்க தனுசு தோன்றி வந்து விஷ்ணுவின் தோளில் அமர்ந்தது. நாதம் முழங்கும் சங்கு வந்து விஷ்ணுவின் கரத்தை அடைந்தது. தோன்றிய மதுவை குடித்த அரக்கர் மதிமயங்கி போனாரே. அமிர்தம் கொண்டு தனவந்திரி வந்தார், எல்லோரும் ஓடினாரே. எல்லோரும் ஓடினாரே. ஏ ஜெகநாதா, ஏ ஜெகநாதா, ஏ ஜெகநாதா, ஏதாவது செய்யுங்கள், இல்லை விபரீதமாகிவிடும். ஜெகநாதா,
அரக்கர்களுக்கு அமிர்த கலசம் கிடைத்து விட்டால் அதை பருகி மரணமற்றவராவர். இது தேவர்களுக்கு பெரும் பிரச்சனையாகிவிடும். கவலை வேண்டாம் நாரதா, அமிர்தம் தேவர்களுக்குத்தான் கிடைக்கும். ஆதலால் அவர்கள் அமர்ந்திருக்கட்டும். இந்த அழகு யார்? சுந்தரி. சுந்தரி கடலில் இருந்து வந்தாளா இல்ல சொர்க்கத்தில் இருந்தா? எங்கிருந்து வருகிறாய் அழகு சுந்தரி? அமிர்தத்தை பிறகு அருந்துவோம். இவளுடைய அற்புதமான அழகை முதலில் அருந்துவோம்.